ப்ரோ கபடி சீசன் 12க்கான ஆப்ஷன் இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆப்ஷனுக்கு வரப்போகிற பெரிய பெரிய பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது எந்தெந்த ரைட் ரைடர்ஸ்லாம் வராங்க, எந்தெந்த லெஃப்ட் ரைடர்ஸ்லாம் வராங்க, எந்தெந்த லெஃப்ட் கார்னர் பிளேயர், ரைட் கார்னர் பிளேயர், ரைட் கவர், லெஃப்ட் கவர் சொல்லி எல்லா பொசிஷனுக்குமே நம்ம இங்கே பார்க்கலாம். அண்ட் இது போக எந்தெந்த தமிழ்நாடு பிளேயர்ஸும் இந்த ஆப்ஷனுக்கு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரே ஒரு ரிக்வஸ்ட், வீடியோ பார்த்துட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு முடிஞ்சால் இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஃபஸ்ட் நம்ம எந்தெந்த ரைடர்ஸ்லாம் ஆப்ஷனுக்கு வராங்க அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ரைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 மிகப்பெரிய ரைடர்ஸ் இந்த ஆப்ஷனுக்கு வராங்க. யாரெல்லாம்னா தேவாங் தலால் லாஸ்ட் சீசன் 301 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் ஆஷும் மாலிக் லாஸ்ட் சீசன் 262 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அர்ஜுன் தேஷ்வால் லாஸ்ட் சீசன் 227 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் பவன் ஷெராவத் லாஸ்ட் சீசன் 129 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அதே தெலுங்கு டீம் டீமை சேர்ந்த ஆஷிஷ் நர்வால் 120 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்ததாக பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ண நிதின் தங்கர் 118 பாயிண்ட் எடுத்திருந்தார் லாஸ்ட் சீசன். அண்ட் அடுத்ததாக மணிந்தர் சிங் 100 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்ததாக மஞ்சி 97 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அடுத்ததாக நம்ம நவீன்குமார் 97 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்து நம்ம தமிழ் தலாஸ் டீமோட சச்சின் தன்வர் 82 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த 10 மிகப்பெரிய ஜாம்பவான் பிளேயர்ஸும் இந்த ஆப்ஷனுக்கு வர போகிறாங்க. இவங்க எல்லாருமே ரைட் ரைடர்ஸ் தான். ஸோ ஓகே, இப்போ நம்ம எந்தெந்த லெஃப்ட் ரைடர்ஸ்லாம் ஆப்ஷனுக்கு வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கேயுமே ஒரு சில பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. விஜய் மாலிக் லாஸ்ட் சீசன் 172 பாயிண்ட் எடுத்திருந்தாரு தெலுங்கு டீமுக்காக. இப்போ அவர் ஆப்ஷனுக்கு வராரு. அண்ட் அடுத்ததாக குமான் சிங் 159 பாயிண்ட் எடுத்திருந்தார் லாஸ்ட் சீசன். இப்போ அவருமே ஆப்ஷனுக்கு வராரு. அண்ட் பர்தீப் நர்வால் 111 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அவருமே ஆப்ஷனுக்கு வராரு. அண்ட் அடுத்து நம்ம பரத் கூட 102 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அவரும் இப்போ ஆப்ஷனுக்கு வர போகிறாரு. அண்ட் அடுத்து ஆகாஷ் சிங்டே 92 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் சுஷில் கத்ரி 62 பாயிண்ட்டும், அஜிங்கியா பவர் 62 பாயிண்ட்டும், அக்ஷய் அப்படிங்கிற பிளேயர் 38 பாயிண்ட்டும், வினய் 36 பாயிண்ட்டும், வி அஜித் குமார் 34 பாயிண்ட்டும் எடுத்திருந்தாங்க லாஸ்ட் சீசன். ஸோ இந்த பிளேயர்ஸும் இந்த ஆப்ஷனுக்கு வர போகிறாங்க. கம்பேரிட்டிவ்லி இந்த லெஃப்ட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியான ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் நிறையவே நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. எந்த டீம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20 மிகப்பெரிய ரைடர்ஸ் இந்த ஆப்ஷனுக்கு வர போகிறாங்க. அண்ட் இது போகவும் நிறையவே பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாருமே லாஸ்ட் சீசன் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை வச்சு நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஓகே, அடுத்ததாக எந்தெந்த ரைட் கவர் பிளேயர்ஸில் இந்த ஆப்ஷனுக்கு வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். லாஸ்ட் சீசன் இவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு டாப் 5 பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க. யாரெல்லாம்னா நம்ம தீபக் 64 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் சஞ்சய் 57 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. நம்ம சுர்ஜித் சிங் 39 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் மயூர் கதம் 33 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமோட எம் அபிஷேக் 31 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ஸோ லாஸ்ட் சீசன் கொஞ்சம் உருப்படியாக பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்னு எடுத்து பார்த்தோன்னா இவங்க மட்டும்தான். இதில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்னா ஒன்று தீபக்கை சொல்லலாம், இல்லை நம்ம சஞ்சயை சொல்லலாம். சுர்ஜித் சிங்குமே ஓகேவாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரோட கரியரோட எண்டில் இருக்கார். அண்ட் இன்னொரு பக்கம் அபிஷேக்லாம் நிறையவே மேட்ச் ப்ளே பண்ணவே இல்லை. ஸோ கவர் பொசிஷனுக்கு இந்த ஆப்ஷன் ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்க போகுது. பெருசாக அங்கே சொல்லிக்கிற மாதிரியான பிளேயர்ஸே கிடையாது. ஸோ ஓகே, இப்போ நம்ம எந்தெந்த லெஃப்ட் கவர் பிளேயர்ஸில் இந்த ஆப்ஷனுக்கு வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பர்வேஷ் பேஷ்வால் லாஸ்ட் சீசன் 38 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. இந்த ஆப்ஷனுக்கு வராரு. அண்ட் அடுத்ததாக குர்தீப் சாங்வான் லாஸ்ட் சீசன் 33 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அவரும் ஆப்ஷனுக்கு வராரு. அண்ட் அடுத்ததாக பர்தீப் குல்யா லாஸ்ட் சீசன் 28 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அவரும் ஆப்ஷனுக்கு வராரு. அண்ட் மகேந்தர் சிங் லாஸ்ட் சீசன் 28 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அவருமே ஆப்ஷனுக்கு வராரு. அண்ட் அடுத்ததாக புனேரி பல்டன் டீமோட சங்கேத் ஜாவத் 27 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அவருமே இந்த ஆப்ஷனுக்கு வராரு. ஸோ லெஃப்ட் கவர் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸில் கொடுத்த 5 பிளேயர்ஸ் இவங்க தான். இதுலேயே சொல்லிக்கிற மாதிரியான சூப்பரான பிளேயர்ஸ்னு யாருமே கிடையாது. பர்வேஷ் பேஷ்வால் அவரோட கரியரோட எண்டில் இருக்கார். இப்போல்லாம் ரொம்ப பெரிய பர்ஃபார்மன்ஸ் வர்றது கிடையாது. பட் அப்படி இருந்தும் அவர் தான் டாப் லிஸ்ட்டில் இருக்கார். வருஷம் அவரோட பாயிண்ட் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் அவர் தான் நம்பர் 1ல் இருக்கார். அவரை பீட் பண்ணிட்டு போகிறதுக்கு பெருசாக எந்த கவர் பிளேயர்ஸும் வரமாட்டுக்காங்க. கவர்ஸில் ரொம்ப பெரிய டிமாண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே லெஃப்ட் கார்னர் பிளேயர் பக்கம் வந்துடலாம். இங்கே கொஞ்சம் நிறையவே நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. நிறையவே ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. யாரெல்லாம்னா ஃபஸ்ட் நம்ம முகமது ரெசா சியானே ஷாஜுலு லாஸ்ட் சீசன் 82 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. இப்போ ஆப்ஷனுக்கு வராரு. அண்ட் அடுத்தது அன்கி ஜக்லான் 79 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. நிதின் ராவல் 74 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் நம்ம அன்குஷ் ராத்தி 68 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. நம்ம ஃபசல் அத்திரச்சலி 59 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ஜிதேந்தர் யாதவ் 56 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. புனேரி பல்டன் டீமோட அமன் 52 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் தபாங் தில்லி கேசி டீமோட ஆஷிஷ் 46 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. சோம்பீர் கோஸ்வாமி லாஸ்ட் சீசன் 43 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் தமிழ் தலாஸ் டீமோட சாய்கில் குலியா லாஸ்ட் சீசன் 31 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுமே நல்ல பிளேயர்ஸ் தான். கண்டிப்பாக இதில் இருந்து எந்த பிளேயர் எடுத்தாலுமே ஓரளவுக்கு ஒருத்தா இருக்கும். பட் டாப் 5ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பக்காவான பிளேயர். ஸோ ஓகே, இப்போ நம்ம அப்படியே ரைட் கார்னர் பிளேயர் பக்கம் வந்துடலாம். இங்கேயுமே நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறையவே நல்ல பிளேயர்ஸும் அவைலபிளாக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தபாங் தில்லி கேசி டீமுக்கு ப்ளே பண்ண யோகேஷ் தையா லாஸ்ட் சீசன் 75 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்ததாக நம்ம பெங்கால் வாரியர்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ண நிதேஷ்குமார் 59 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்ததாக பட்னாக்கு ப்ளே பண்ண சுபம் ஷிங்டே 56 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்ததாக நம்ம தமிழ் தலாஸ் டீமோட அமீர் ஹசன் பஸ்தாமி 49 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்ததாக யூமும்பா டீமோட ரிங்கு சர்மா 45 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்ததாக நம்ம பெங்களூரு புல்ஸ் டீமோட சௌரப் நந்தல் 35 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்ததாக ஜெய்ப்பூரோட லக்கி சர்மா லாஸ்ட் சீசன் 34 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் நம்ம குஜராத்தோட சோம்பீர் குல்யா 27 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. அண்ட் அடுத்ததாக நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு பிளேயர் பெங்களூர் புல்ஸ் டீமுக்கு ப்ளே பண்ண அருளந்த பாபு 24 பாயிண்ட் எடுத்திருந்தாரு.
என்ன அடுத்ததாக தெலுங்கு டைட்டன் டீமோட கிருஷன் துல் 21 பாயிண்ட் எடுத்திருந்தாரு. இவரை பெரிய அமௌண்ட் கொடுத்துல எடுத்தாங்க, பட் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஓகே, இவங்க தாங்க லாஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ரைட் கார்னர், லெஃப்ட் கார்னர், ரைட் கவர், லெஃப்ட் கவர் அண்ட் ரைட் ரைடர், லெஃப்ட் ரைடர். ஸோ ஒட்டுமொத்த லிஸ்ட்டையும் நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இவங்க தான் இன்றைக்கான ஆப்ஷனில் வர போகிறாங்க. இவங்க தான் அதிகமான விலைக்கும் போக போகிறாங்க. அண்ட் இதை தவிர்த்துட்டு இந்த ஆப்ஷனுக்கு வர போகிற ஈரானியன் பிளேயர் அண்ட் மற்ற ஃபாரின் பிளேயர்ஸ் அண்ட் இது போக சி கேட்டகரி அண்ட் டி கேட்டகரியில் வரக்கூடிய பிளேயர்ஸோட லிஸ்ட்டையும் நாங்கள் போடுறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் யாரெல்லாம் ஆப்ஷனுக்கு வராங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நாங்கள் சொல்லியிருந்தேன். இந்த ஆப்ஷனுக்கு கொஞ்சம் நிறையவே தமிழ்நாடு பிளேயர்ஸ்லாம் வராங்க. யாரெல்லாம்னா நம்ம ஸ்டூவர்ட் சிங், மாசானா முத்து, செல்வமணி, ராம்குமார், குகன், பிரபஞ்சன், தரணிதரன், ரஞ்சித் அண்ணா, அஜித் குமார், தனசேகர், அபிஷேக், பொன் பார்த்திபன், கோகுலக்கண்ணன், அருளந்த பாபு, பாபு, மணிகண்டன், அபிநந்த், விஸ்வன், சாந்தப்பனா செல்வம், சஜின், சந்திர விஸ்வா அண்ட் சஞ்சீவி, பாலாஜி அப்படிங்கிற இந்த பிளேஸ்லாம் ஆப்ஷனுக்கு வராங்க. இது போக நம்ம அபிஷேக்கும் இந்த ஆப்ஷனுக்கு வராரு. ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய பிளேஸ்னால் நம்ம பிரபஞ்சன் திரும்ப ஆப்ஷனுக்கு வராரு அண்ட் நம்ம செல்வமணி ஆப்ஷனுக்கு வராரு. அஜித் குமார் ஆல்ரெடி ஆப்ஷனில் இருக்காரு. ராம்குமார் மாயாண்டி NYP கான்ட்ராக்டில் இருந்திருந்தார், பட் இப்போ அவர் ஆப்ஷனுக்கு வராரு. அது ஏதோ ஒரு பிரச்சனையை அவர் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ திரும்ப ஆப்ஷனில் மேபி எடுத்தாலும் எடுத்துருவாங்க. அண்ட் நம்ம பொன் பார்த்திபன் அண்ட் நம்ம சஜின் சந்திரசேகர் மாதிரியான பிளேயர்ஸும் இப்போ திரும்ப ஆப்ஷனுக்கு வராங்க. விஸ்வந்த் அண்ணாவும் இந்த ஆப்ஷனுக்கு வராரு. ஒட்டுமொத்த லிஸ்ட்டும் ஸ்க்ரீனில் இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோ தான். ஆப்ஷன் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. உட்காந்து அவசரமாக இந்த வீடியோவை எடுத்தேன். அதான் வாய்ஸ் ஒன்றும் சரி இருக்காது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ கொஞ்சம் இந்த லைவ் பற்றின வேலைலாம் கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கு, அதனால தான் உட்காந்து அவசரமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் ரெகுலராக வரப்போகுது. ஈவினிங் இன்றைக்கி ஒரு லைவ் இருக்கும். அண்ட் நாளைக்கு பி கேட்டகரிக்கான ஃபுல் லைவுமே நம்ம சேனலில் இருக்கும். காலைல 10 மணிக்கு வந்துடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் நைட்டு 6 மணிக்கு தான் உங்களை வீட்டுக்கு அனுப்புவோம். அது வரைக்கும் ஆப்ஷனில் எல்லா பிளேயர்ஸையும் நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஈவினிங் 7 மணிக்கு ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் ஏ கேட்டகரி அண்ட் பி கேட்டகரி இந்த 2 கேட்டகரி பிளேயர்ஸும் வருவாங்க. அதை நீங்கள் டிவியில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்லையும் பார்க்கலாம், டிஸ்னி ஹாட்ஸ்டார்லையும் பார்க்கலாம். என்கிட்ட ரெண்டுமே இல்லை, காசு கேட்பாங்க. நான் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் அப்டேட் வரும். அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்லையும் லைவ் செஷன் இருக்குது, அங்கேயுமே வந்து பிடிச்சவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டிவியில் தான் பார்த்தேன் அப்படின்னா இன்றைக்கி டிவியில் பார்த்துக்கோங்க. நாளைக்கு 10 மணிக்கு கரெக்டாக நம்ம லைவுக்கு வந்துக்கோங்க. ஸோ ஓகே, வீடியோ அவ்வளோ தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.